என்னடா மாப்பிள்ள நீ காலங்காத்தாலேயே லந்து கொடுக்குற? ஏன் அந்த போலே இப்பயே தான் பார்க்கணுமா? விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பார்த்த மாதிரி இருக்காதா? டே மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா, எனக்கு அந்த புள்ள ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு கனவுலெல்லாம் அவளே தாண்டா வரா. இப்போவே பார்க்கணுண்டா, ப்ளீஸ் வா 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 அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்ல, கரெக்டாக அந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்தால் மதுஷா. நம்ம ஆளுக்கோ கால் தரையில் நிற்கல, விருட்டுன்னு ஓடி போய் பக்கத்தில் நின்று பேச ஆரம்பித்தான். ஏங்க என்னை ஞாபகம் இருக்கா, நேற்று பார்த்தோம்ல அப்படின்னா. யார் நீங்கள் அப்படின்னா மது. ஏங்க நான் தாங்க நேற்று உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றியெல்லாம் பேசினேனே, மறந்துட்டீங்களா? ஓ நீங்களா, எதுக்கு இங்கே வந்தேல் அப்படின்னா மது. சும்மா தாங்க அப்படியே உங்களை பார்க்க. என்னது, என்ன பார்க்கவா? இதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம், அப்படியே உங்களை பார்த்த உடனே என்னை மறந்து போய் நின்றுட்டேனே. என்ன உளறிட்டு இருக்கேள்? உங்களை பார்த்தா சாமி கும்பிட வந்தவா மாதிரி தெரிலையே. யாராச்சும் லுங்கியை கட்டிண்டு தலை கூட சீவாமல் முகம் கூட கழுவாமல் சாமி கும்பிட வருவாளா? அச்சச்சோ, அதான் மறந்துட்டேனே. இல்லைங்க, இந்த வழியாக போனோம், நீங்கள் வந்தீங்க, உங்களை பார்த்தோம், அப்படியே நின்றுட்டோம் அப்படின்னு அர்ஜுன் வலிஞ்சிக்கிட்டே சமாளித்தான். என்னமோ சொல்கிறேன், நேக்கு இதெல்லாம் பிடிக்காது, வழியை விடுங்கோ, நான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு முறை முறைச்சிட்டு கோவிலுக்கு போனான். அப்படியே திரும்ப ஒரு பார்வை பார்த்தா நம்ம பையனுக்கா அப்படி ஒரு சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே வந்துட்டான். அர்ஜுனும் அகிலனும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வர வழியில் நம்ம ஆளுக்கு ஒரே காதல் பாட்டாக மைண்டில் ஓடிட்டு இருந்தது. எப்படா மறுபடியும் அந்த பிள்ளைய பார்ப்போன்னு. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ப்ரோக்ராம் இருக்குன்னு நினச்சிட்டு அர்ஜுன் கோவிலுக்கு போனான். சேடான விஷயம் என்னென்னா, அந்த வாரம் ப்ரோக்ராமும் இல்லை, மதுவையும் அவனால் பார்க்க முடியல. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வெளியே வந்தான். கோவில் வீதியில் மது நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்தான். பையனுக்கா ஒரே சந்தோஷம். ஓடி போய் பக்கத்தில் நின்று ஹாய்ங்க அப்படின்னா. இதே வேலையை தான் திரிவேலா, நோக்கு வேறு வேலையே இல்லையா? எதுக்கு என்னை சுற்றி சுற்றி வரையல்? ஏங்க 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 இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, உங்களை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேங்க, நீங்கள் தான். அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு. என்னது முடிவு பண்ணிட்டேலா? என்ன முடிவு பண்ணேல்? ஏன் முடிவு பண்ணேல்? எதுக்கு முடிவு பண்ணேல்? என்ன பேசுகிறேல் அப்படின்னு மது கோவமாக கேட்டான். எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, பொறுமையாருங்க அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். அச்சுச்சோ, என் அண்ணன் வந்துட்டு இருக்கான், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவசர அவசரமாக மது கிளம்புனா. ஓஹோ, இவன் தான் நம்ம வருங்கால மச்சானா, பேசித்தான் பார்ப்போமே அப்படின்னு அர்ஜுன் போனான். வேணாம் 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 பேசாதே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது பயந்துட்டே கிளம்புனான். பைக்கில் வந்துட்டு இருந்த அனந்தனை நிறுத்தி, ப்ரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டான். சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அனந்தன் கேட்க, ஸோ செல்லா குட்டீஸ், இந்த செகண்ட் எபிசோடு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் எபிசோட் வேணும்னு சொல்லிட்டு டாட்டா.